113வது கொஸ்டின் என்னங்க 7 11 9 3 3 பிரிச்சுக்கங்க 11 17 14 ஏன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கறதுனால 3 3 பிரிச்சுக்கிறோம் 15 23 19 இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 7 + 4 11 11 + 4 15 இப்போ 15 + 4 19 ரெண்டாவது நம்பர் 17 + 6 17 17 + 6 23 அப்ப 23 + 6 29 இப்போ 19 29 பார்த்தோன்னே ஆப்ஷன் சி ஆப்ஷன் நீங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா அடுத்தது மூணாவது இது கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்க அடுத்து என்னங்க 9 + 5 மூணாவது நம்பர் 9 + 5 14 14 + 5 19 19 + 5 24 சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதுல 25 பொருந்தாது என்னென்னு கேட்டிருக்காங்க 25 36 49 81 121 169 225 169 தான் பொருந்தாது ஏன்னா இது எல்லாம் ஸ்கொயர் நம்பர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் சரி 13 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் இப்ப இந்த இடத்துல பொருந்தாது என்னன்னு பாத்தீங்கன்னா 36 தான் மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பருடைய ஸ்கொயர் 6 ஸ்கொயர் மட்டும்தான் 36 மட்டும்தான் ஈவன் நம்பருடைய ஸ்கொயர் இரட்டைப்படை எண் வர்க்க எண் அடுத்து அதன் டிசெண்டிங் ஆர்டர் இப்ப இது வந்து கியூப் ரூட் ஆஃப் 12 4th root of 60 4th root of 20 6th root of 25 root 80 12th root of 112 ஓகேங்களா இது எல்லாமே ரூட் தான் கியூப் ரூட் ஆஃப் 12 4th root of 20 6th root of 25 square root of 80 12th root of 112 இது எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ரூட்டுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இது கியூப் ரூட் 4th root 6th root இங்க ஸ்கொயர் ரூட்டுக்கு இங்க 2 இருக்கு ஓகேங்களா ஆனா 2 ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 போட மாட்டோம் 2 இருக்கு அடுத்து 12 இப்ப 3 4 6 2 12க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12க்கு எல்சிஎம் எடுத்தனா எல்சிஎம் எடுத்தா 2 × 2 × 3 12ங்களா இப்ப எல்சிஎம் 12 வருது அப்ப எல்லாமே அது ரூட் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும் 12க்கு மாத்தணும் ரூட் எல்லாமே 12க்கு மாத்தணும் அப்ப ரூட் 12க்கு மாத்துறீங்கன்னா இங்க கியூப் ரூட்னா 3 இருக்கு ஓகேங்க கியூப் ரூட்னா 3 இருக்கு இப்ப இங்க என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது 12க்கு மாறுங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணாதானே 12க்கு மாறும் அப்ப இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா இங்க 4 மேல போட்டுக்கணும் அதே மாதிரி 12க்கு இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா 20 கியூப் 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா 25 ஸ்கொயர் அடுத்தது 6 ஆல இங்க 6 ஆல தான் மல்டிப்ளை பண்ண 12 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஸ்கொயர் ரூட்டுக்கு இங்க 2 இருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு 2 இருக்கு அப்ப 6 × 2 என்ன வருது 12th root of 12 power 4 12th root of 20 cube 12th root of 25 square 12th root of 80 power 6 12th root of 112 அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூட் எல்லாமே 12th ரூட்டுக்கு மாத்திட்டோம் இப்ப உள்ள இருக்க நம்பர்ல எது பெரிய நம்பரோ அது பெருசுன்னு போகணும் உள்ள எது சின்ன நம்பரோ அது சின்னது போகணும் இப்ப இந்த இடத்துல 80 power 6 இப்ப 80 வந்து 6 வாட்டி மல்டிப்ளை பண்றீங்கன்னா இதுதான் பெரிய நம்பரா வரும் புரியுதுங்களா இதான் பெரிய நம்பரா வரும் 112 தான் சின்ன நம்பர் 112 தான் சின்ன நம்பர் அப்ப 80ல ஸ்டார்ட் ஆகி 112ல முடியுது டிசெண்டிங் ஆர்டர் இப்ப சின்னதுல இருந்து பெருசு போறீங்க அப்படின்னா 112 சின்னது ஏன்னா 112 12th root of 112 தான் சின்ன நம்பர் 80 தான் பெரிய நம்பர் ஓகேங்களா இது அசெண்டிங் ஆர்டர்னு வரும் சார் ஓகேங்களா சின்னதுல இருந்து பெருசு ஓகேங்களா சின்னதுல இருந்து பெருசு அப்ப சின்னதுல இருந்து பெருசு போறீங்க அப்ப 12th root of 112 80 புரியுதுங்களா ஏ ஆப்ஷன் ஏன்னா 80ல ஸ்டார்ட் ஆகுது 112 இங்க இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் போட்டுருக்கலாம் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பெரிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 12th root of 80 power 6
அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு சின்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 12th root of 2 power 12 power 4. ஓகேங்களா, அதுக்கு நேரா இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது 12th root of 20 cube, அடுத்த 12th root of 25 square, அடுத்த 12th root of 112. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் போறீங்கன்னா அப்ப 88 power 6ங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80, 12th root of 2 power 4, 12th root of 2 power 4, cube root of 12. அடுத்தது 12th root of 20 cubeங்கிறப்ப 20, அடுத்து 6 root of 25, 12th root of 112. இதான் பெருசுல இருந்து சின்னது போறது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 116. இங்க நம்பர் பாருங்க, 8 minus 5 into 4 equal to 44 கொடுத்துருக்காங்க. அப்ப இது நாங்க 8 into 5 அப்படியே நம்ம மாத்திக்கிறோம். 8 into 5 plus 4, 40 plus 4 44ங்களா, 44. அப்ப அடுத்ததுக்கு செக் பண்றோம். 15 minus 3 into 3, 15 into 3 45 plus 3, 45 plus 3 48. அப்ப அடுத்தது 16 minus 4 into 5, 16 into 4 எவ்வளவுங்க? 16 into 4 64 plus 5 69 ஆன்சர். 69 ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 117. 21 25 34 50 111 160. இப்ப டிஃபரன்ஸ் வந்து என்னங்க, இங்க 4, இங்க வந்து 9, இங்க 16. இப்ப இது என்னங்க, 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், ஸ்கொயர் நம்பர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து பிளஸ் 5 ஸ்கொயருங்களா, 50 பிளஸ் 5 ஸ்கொயருங்கிறப்ப 50 பிளஸ் 25 75. நல்லா நான் வச்சுங்க, நடுவில் வர நம்பர் 75னா இந்த கண்டிஷன் அடுத்த வர நம்பருக்கு செக் பண்ணிக்கணும். 75 பிளஸ் 6 ஸ்கொயர், 75 பிளஸ் 6 ஸ்கொயருங்கிறப்ப 75 பிளஸ் 36 111 வருதுங்களா, 111. எப்பயுமே நடு நம்பர் வந்துச்சுன்னா அடுத்த வர நம்பருக்கு அந்த கண்டிஷன் வருதான் செக் பண்ணிட்டு தான் நீங்க ஆன்சர் போடணும். அதுல வச்சுங்க. அடுத்த 118. என்னங்க, 1 8 9 64 25 49, 9 3 ஸ்கொயர் 25 5 ஸ்கொயர் 49 7 ஸ்கொயருங்களா, 8 2 கியூப். அப்ப ஆர் நம்பர்லாம் ஸ்கொயரு, ஈவன் நம்பர்லாம் கியூப். 2 கியூப் 4 கியூப், அடுத்தது 5 கியூப். 5 கியூப் எவ்வளோங்க, 125ங்களா. சரி, ஆர் நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பராகவும் ஈவன் நம்பர்லாம் கியூபாவும் இருக்கு. அப்ப 4 கியூப், அடுத்தது 6 கியூப். 6 கியூப் 216 216. அடுத்து 119. 9 225 16 196 25 140. 3 ஸ்கொயருங்களா, 4 ஸ்கொயர். அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஆட் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்ப அடுத்தது வந்துப்ப 6 ஸ்கொயர் 36. ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் இப்ப இது 15 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர். ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஆட் பிளேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப 36 ஆன்சர். அடுத்தது 120. 1 144 16 25 49 81 121 36 62. இப்ப இது வந்து 1 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், கியூப்னால 1 ஸ்கொயர்னாலும் 1 கியூப்னாலும் 1 தான். ஏன்னா 1 வந்து ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் ரெண்டுமே வரும்.
144 12 ஸ்கொயருங்களா, 16 4 ஸ்கொயர் 25 5 ஸ்கொயர் 49 வந்து 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். இப்போ மீதி இருக்கிறது 62 மட்டும்தான். 62 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இப்போ ஆட் ஒன் வந்து 62. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 623 251 543 356. 623னா 25 ஸ்கொயர் 25 ஸ்கொயர்னா 625ங்களா, 625 மைனஸ் 2 623. 251 251 வந்து பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர் 256ங்களா, அதுல இருந்து 5 குறைச்சிட்டா 251. 543 வந்து பாத்தீங்கன்னா 19 ஸ்கொயர் 19 ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க, சரி 24 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 576ங்களா, அதுல இருந்து 543 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுங்க, 33 வருது. 19 ஸ்கொயர் 361ங்களா, 361ல இருந்து 356 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 5. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 5, இதுக்கு டிஃபரன்ஸ் 5. எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல வந்திருக்கு. இதுக்கு மட்டும் தான் டிஃபரன்ஸ் வந்து 33 டபுள் டிஜிட்ல வந்திருக்கு. அப்ப பொருந்தாது 543. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 121 264 312 462 583. இப்ப 121 1 பிளஸ் 1 1 பிளஸ் 1 2ங்களா, நடு நம்பர் 2 பிளஸ் 4 6 நடு நம்பர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கூட்டினா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கூட்டினா நடு நம்பர். இங்க 5 வரணும், ஆனா இங்க 1 தான் வந்திருக்கு. அப்ப பொருந்தாது வந்து இதுதான். இது செக் பண்ணி பாருங்க. 4 பிளஸ் 2 6, 5 பிளஸ் 3 8. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கூட்டினா நடு நம்பர் வருது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 123 11 13 17 19 23. அப்ப அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 29. ஏன்னா பகா எண்களின் தொடர், பிரைம் நம்பருடைய தொடர் 11 13 17 19 23 எல்லாம் பகா எண்களின் தொடர். அடுத்த நம்பர் 29. நாற்பத்தி ரெண்டு 42 42 54 42 30 42 66 42 18 42 78. அடுத்த நம்பர் ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. -12 -12 -12. அப்ப நான் 42 18ல இருந்து 12 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 42 06. இதே ஈவன் பிளேஸ்ல இருக்கிறதுலாம் 12 12 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. 12 12 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 1 1, 1 2, 8 3, 27. அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2 2 அப்படியே பிரிச்சுக்கிறோம். இது 1 கியூப் பண்ணா 1 தான். 2 கியூப் பண்ணா, ஏன்னா 8 வந்து 2 கியூபுங்களா, 27 வந்து 3 கியூப். அப்ப 4ங்கிறப்ப 4 கியூப் பண்ணீங்கன்னா 64. 2 2 பிரிச்சுக்கிறோம். அடுத்த கொஸ்டின் இப்ப டொமேட்டோவை எப்படி எழுதியிருக்காங்க, MTOTA அப்படின்னா 1 2 3 4 1 2க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ஆர்டர் பாத்தீங்கன்னா என்னங்க, டி இங்க வந்துருச்சுங்களா. 3 3 3 பிரிச்சு 3 3 இது பிரிக்கிறப்ப 3 3 பிரிக்கிறப்ப
டி ரெண்டாவது லெட்டரா வந்துருச்சு, லாஸ்ட்ல இருக்கிறது இங்க முன்னாடி வந்துருச்சு, ரெண்டாவது லெட்டர் வந்து இங்க வந்துருச்சு. அதே மாதிரி ஓ இங்க வந்துருச்சு, டி அப்படியே கீழே வந்துருச்சு, மூணாவது லெட்டர் வந்து இங்க வந்துருச்சு. அதாவது இன்னொரு வாட்டி சொல்ல பாருங்க, டிஓஎம், எம் வந்து இந்த லாஸ்ட் வந்துருச்சு, டி வந்து ரெண்டாவதா வந்துருச்சு, ஓ வந்து இந்த லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஏடிஓ, ஏடிஓ, ஓ இந்த பக்கம் வந்துருச்சு, ஏ இந்த லாஸ்ட் போயிடுச்சு, டி அப்படியே நேரா கீழே இறங்கிடுச்சு. சேம் அதே கண்டிஷன் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை அப்படியே இங்க அப்ளை பண்ணீங்கன்னா என்னங்க, மூணு மூணா பிரிக்கிறப்ப 3 இங்க வந்துருங்களா, 1 இங்க வந்துடும், 2 இங்க வந்துடும். இப்போ 3 1 2. அதே மாதிரி 2 இங்க வந்துடும், 4 இங்க வந்துடும், 1 அப்படியே கீழே இறங்கும். அப்படி இல்லைனாலுமே இந்த நடுவுல பாத்தீங்கன்னா 2 ஓ வந்திருக்கு, அதே மாதிரி இங்க நடுவுல வந்து 2 2 2 1 வந்திருக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு கூட நீங்க முடிவு பண்ணி போடலாம். புரியுதுங்களா? அப்ப 3 1 2, 3 1 2 டி ஆப்ஷன். அடுத்து 127.